இந்த வீடியோ நிறைய டைம் போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு தான் இப்போ போடுறேன். ஆனால் அதுக்கான ரீசனும் என்ன லாஸ்ட்டில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் ஃபோட்டோ ஷூட். அதுக்காக தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுக்கலான்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல தான் கீதா காட்ட போனால் அவங்க கண்டிப்பாக செஞ்சு தரண்டான்னு சொல்லி எனக்கு அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணி கொடுத்தாங்க. குட்டிக்கு சரி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் சூஸ் பண்ணிடலான்னு போனால் ஆனால் எனக்கு எதுவும் பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்படி இருந்தும் நான் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப நாளாக ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் கோல்டு வாங்குற அளவுக்கு இப்போ அமௌண்ட் இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது வாங்கி கொடுப்பேன். இப்போதைக்கு அம்மா எனக்கு ஒரு மெட்டி எடுத்து கொடு அப்படின்னாங்க. எனக்கு இது ரொம்பவே அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. இதை எடுத்து கொடுக்கணும்னு எடுத்துகிட்டு எனக்கு ஒரு சில்வரில் இயரிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். பட் அது அந்தளவுக்கு இல்லை. போட்டு 2 நாளே கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு. நைட்டுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு எனக்கு சிக்கனும் நான் செஞ்சுட்டேன். அம்மா எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கரெக்டாக பண்ணி முடிச்சதும் அக்கா கூப்பிட்டாங்க, ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சிட்டா வாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ ஏன் இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்னா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்துச்சு. அவங்க ஸ்டில் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் அம்மாவை பார்க்கும்போது ஒரு மாதிரி அழுக வந்துடுச்சு. ஸோ இருந்தாலும் எனக்கு இது ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இது போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு சின்ன அட்வைஸ் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களை வந்து தனியாக படுக்க விடாதீங்க. ஏன்னா நான் பண்ண தப்பு அதுதான்.